சாண்ட்ரா வந்து ஓவரா வார்த்தையை விடுறாங்க, ஆபாசமான வார்த்தைகள் கூட விடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை வந்து பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்து வந்து விமர்சனங்களுமே பண்றாங்க. இவங்க இப்படியா அவங்க இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு ஊர்க்கலவி ரேஞ்சுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா சாண்ட்ரா விசஸ் பிக் பாஸ் வீட்டு ஆளுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. வீட்டு தலையான பிறகு வந்து வினோத் வந்து ரொம்ப வந்து அறிவா செயல்படுற மாதிரி வந்து செயல்படுறாரு. காலையில வந்த 2 ப்ரோமோவே நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ராவை நோக்கி தான் இருக்கு. டாஸ்கை நோக்கி வந்து போகவே மாட்டேங்குது. அதுவும் ஒரு மொக்க டாஸ்க் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. கேவலமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்டா அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து வரப்போகுது, கொஞ்சமாச்சும் கொஞ்சம் இனோவேட்டிவா பண்ணுவாங்க, டீமன் விசஸ் ஏஞ்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். இதோ இந்த கிளாக் இந்த டான்ஸ் டாஸ்க் வச்சு பாத்தீங்கன்னா அது 3 டீமா பிரிச்சு அதுவும் பார்க்க சதிக்கல. அது பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜனை அவங்க ஃபேமிலி வந்து 24 hours வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தங்க வைக்கிறதுக்காக தான் அப்படின்ற ஒரு ரூமர்ஸுமே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களை, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கு, ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்க்கும்போது நான் உங்களை நேர்ல பார்த்து பேசுறேன், நீங்க வந்து என்னை வந்து கண்டுக்கவும் மாட்டேங்கிறீங்க, இப்படி நான் சுத்திட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. அதோட தொடர்ச்சியா தான் பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோவுமே இருக்கு. அதுல வந்து வினோத் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒண்ணு பேச போனா அவங்க வேற ஏதோ சுத்துறாங்கடா, சுத்தி விடுறாங்கடா அப்படின்ற மாதிரி வந்து இவரும் சொல்றாரு, கமருதன் சொல்றாரு. எது மேட்ருக்கோ பழசெல்லாம் இழுக்கிறாங்க, நம்ம கரெக்டா இருக்கும், இந்த அமித் பாய் தான் காரணம், இவன் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அமித் மேல இது பண்ணாங்க. பார்வதின்னு கூட கொஞ்சம் சொல்றாங்க. கனி டைம் இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திவ்யா வந்து தப்பு தப்பா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா விக்ரமோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சபரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது இவ்வளோ பெரிய ஷோ போயிட்டு இருக்கு, 24/7 போயிட்டு இருக்கு, நான் குளிச்சுட்டு வெளில வரும்போது என் துண்டை பிடிச்சி குளிச்சு தாங்குறாங்க. எனக்கு புரியல. அதாவது தலையில எதுவும் துண்டு கட்டியிருந்தாங்களா இல்ல எங்க, எனக்கு புரியல. அது அந்த விஷயத்த என்னால பேச முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. அதாவது இப்பேற்பட்ட ஷோ இருக்கும் போது பாத்தீங்கன்னா யாருமே வெளியில துண்டு கட்டலாம் வரமாட்டாங்க. அதான் அப்படி வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒரு வேலை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அம்மா விட்டுருப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயமுமே இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல அது ஒரு சாட்சியோட சொல்றாங்களா இல்ல இல்லாம சொல்றாங்களா, இந்த விஷயம் நடந்துச்சா, யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் டீமே இப்போ வந்து இது பண்ணியிருப்பாங்க, என்னடா இதை பேசாம வியானாக்கு பதிலாக இதை வெளியில விரட்டி இருக்கோம், நம்ம வந்து பிரஜன் உள்ள வருவாரு, திவ்யா கிட்ட பேசுவாரு, அவங்க குழந்தைங்க எல்லாம் உள்ள வரும், இவங்க ஆல்மோஸ்ட் வந்து வெளியில எகிரி குதிப்பாங்க, இப்ப உள்ள வரும்போது கண்டிப்பா ஒரு டிஆர்பிக்காக வந்து ஒரு வாரம் தானே வச்சிருப்போம்னு சொல்லிட்டு தான் வியானாவை தூக்குனாங்க. ஆனா இவங்க பண்ற செய்கையை பார்த்தா மிட்வீக் எவிக்ஷன்ல கூட இவங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்தளவு சாண்ட்ரா பண்றதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.